வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வரப்போகுது. சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல தான் இருந்தார், அதாவது கும்பராசியில் தான் இருந்தார். இப்போ சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதன் மூலமாக உங்களுக்கு 6வது இடத்துல இருந்து சனி 7வது இடத்திற்கு போக போகிறார். இனி சனி பகவான் உங்களுக்கு கண்டச்சனியாக இருந்து தான் பலன்களை கொடுக்க போகிறாருங்க. சனி பயிற்சியில் இருவேறு பஞ்சாங்கங்கள் இருக்கனால சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ ஏற்கனவே திருக்கணிதத்துப்படி உங்களுக்கு கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பலன்கள் உண்மையிலே நடந்திருக்குமானா நடந்திருக்காது. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ரொம்ப சரியாக வேலை செய்யும். வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இனிதான் கண்டச்சனி ஆரம்பம். ஸோ இனிதான் வேலை செய்யும். அதனால் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்காது. இப்போ திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுடைய கோயில் இல்லையா? அந்த கோயிலில் இந்த வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி தான் அந்த சனி பயிற்சி விழாவையே கொண்டாடுவாங்க. அதுதான் ஒரிஜினல் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களுடைய அனுபவத்திலையும் அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ கடந்த காலத்தில் 6வது இடத்துல இருந்த ருணரோக சத்ரு சனியாக இருந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் விபத்துக்களை கொடுத்திருப்பார். வண்டி வாகன வகையில் நிறைய செலவுகளையுமே கொடுத்திருப்பார். சிலருக்கு 6ல் இருந்த சனி அடிக்கடி ஏதேனும் நோய் நொடிகளை கொடுத்திருப்பார். குறிப்பாக கை கால் முதுகு வலி போன்றவைகளை கொடுத்திருப்பார். சிலருக்கு வயிறு குடல் தொடர்பான தொந்தரவுகள் ராகுசாரத்தால் கிடைச்சிருக்கும். சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிலருக்கு மஞ்சக்காமாலை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, மயக்கம் தொடர்பான நோய் நொடிகள் ஒரு சிலருக்கு போயிருக்கும். சிலருக்கு கடன் காட்சிகள் ஏற்பட்டு தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். சிலருக்கு பலருடன் பகைகள் ஏற்பட்டிருக்கும். 6வது இடத்துல வலிமை பெற்று காணப்படுவதால் சிலர் ஏதேனும் ஒரு வகையில் கணவன் மனைவி பிரிந்து வாழும் சூழ்நிலை கூட ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவியை ஒரு சிலர் வேலையின் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் சண்டை போட்டு கூட பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் கூட ஏற்கனவே ஆகியிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு கூட வாய் பேசாமல் கூட சிலர் இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட சனி ஏற்கனவே செஞ்சிச்சு. அதாவது கணவன் மனைவியை பிரியாமல் சேர்ந்தே வாழ இருந்திருந்தால் உங்களுக்கோ உங்கள் கணவன் மனைவிக்கோ அடிக்கடி நோய் நொடி வந்திருக்கும். அதாவது இப்போ ஏற்கனவே பிரிஞ்சிருக்கணும்னு இருக்குது. பிரியாமல் சேர்ந்தே இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கோ உங்களுடைய கணவனுக்கோ அதிகமான நோய் நொடிகள் வந்திருந்திருக்கும். இதைத்தான் கடந்த சனி செஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ மார்ச் 6க்கு மேல் சனி 7வது ராசிக்கு போகிறதுனால என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். சிலருக்கு இதுவரை திருமணம் நடக்காமல் எத்தனை முயற்சிகள் எடுத்திருந்தாலும் தடைபட்டு போயிருந்திருக்கும், தள்ளி போயிருந்திருக்கும். இனி கன்னிராசிக்காரர்களுக்கு உடனடியாக சனி திருமண பாக்கியத்தை கொடுப்பார். இனிமேல் திருமணம் செய்வதில் உள்ள தடை தாமதங்கள் எல்லாம் விலகிரும். இனி சிலருக்கு காதல் மலரும். பலவிதமான இனிமையான சம்பவங்கள் நடக்கும். ஆண் பெண் துணையின்றி தவித்தவர்களுக்கு அந்த தவிப்பு நீங்கி துணை கிடைக்கும். காதல் திருமணம் செய்ய முயற்சிக்கும் பலருக்கு காதல் திருமணமும் கைகூடும். பல காலம் ஏதோ ஒரு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் அல்லது மனைவியர், நல்ல ஆண் பெண் நண்பர்கள், பிரேக்கப் ஆன லவ்வர்ஸ் தற்போது மீண்டும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை சனி கொடுப்பார். கடந்த காலத்தில் எப்படி நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, பிரிஞ்சவங்க ஒன்று கூடக்கூடிய நேரம் அப்படின்னா மார்ச் 6க்கு அப்புறம் கண்டிப்பாக பலர் சேருவீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பலருக்கு வண்டி வாகன விபத்துக்கள் மட்டும் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகளை இந்த கண்டச்சனி கொடுக்கும் இனிமேல். அதனால் போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். வாகனங்களை மெதுவாக ஓட்ட கற்றுக்கணும். அதை மட்டும் செஞ்சாலே போதும், பெரிய கஷ்டங்கள் வராது. பணவரவு அப்படிங்கிற போது செய்யும் தொழில் அல்லது வேலை மூலமாக நன்றாக பணம் வரும். வரவேண்டிய பாக்கிகள், கடன் கொடுத்த தொகைகள் சேரும். யாரிடமாவது கடன்கள் கேட்டாலும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வமும் செல்வாக்கியமும் கிடைக்குங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் என்பதால் வருமானம் கண்டிப்பாக கூடும். அதன் மூலமாக கடன் காட்சிகள் தீரும், கடன் தொந்தரவு குறையும், நிம்மதியாக இருக்கலாம். இனிமேல் நோய் நொடிகள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ சில நோய் நொடிகள் போகலாம், அவ்வளோதான். மற்றபடி மிகப்பெரிய நோய் நொடிகள்ங்கிறது இதுவரைக்கும் இருந்த மாதிரி இருக்காது. வேலைன்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கும். சிலருக்கு தனியார் துறையில் வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து கொண்டு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்திருப்போருக்கு நீங்கள் விரும்பியபடி பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கும்.
சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பொதுவாகவே கூலி வேலை செய்கிறவங்க தான் அதிகம். அந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அன்றாட வேலை இருக்கும், நல்லா கூலி கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா முன்னேறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள்லாம் கூட நீங்குங்க. சொந்த தொழில்னு எடுத்துக்கிட்டால் வண்டி சம்மந்தப்பட்ட அல்லது இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறதுக்கு இனிமேல் எண்ணம் வந்து பலருக்கு வந்து வரும். தாராளமாக அப்படி ஒரு எண்ணம் வந்தால் செஞ்சுக்குங்க. அந்த தொழில் வந்து நல்லா தான் இருக்கும். தொழில் மூலம் வருமானம் பெருகும். சிலர் ஏற்கனவே செய்யும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நினைப்பீங்க, கிளைகள் ஏற்படுத்துவீங்க, அல்லது செய்யும் தொழில் இருக்கவே வேறொரு தொழில் செய்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கினால் என்ன தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வண்டி வாகனம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்கள் தொடங்கலாம், நல்லாயிருக்கும். மரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில், சீட்டு பிடிக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும். பிளாஸ்டிக், கண்ணாடி சார்ந்த தொழில்கள், சுத்தம் செய்ய பயன்படும் சோப்பு, ஃபீனாயில் போன்ற தொழில்கள், இரும்பு பற்றி பழைய சாமான்கள் கடை, பழைய இரும்பு வியாபாரம், கம்பி கடை, பாத்திரக்கடை, பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரியான தொழில் நல்லாயிருக்கும். மில்லு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள், ஃபேக்ட்ரி, தையல் தொழில், அயனிங், சாயத் தொழில், பெயிண்டிங் சூப்பராக இருக்கும். ரப்பர், தோல், கம்பளி சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பாக இருக்கும். உணவு எண்ணெய், அதாவது சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகள் தொழில் சிறப்பாக இருக்கும். எரிபொருள் சார்ந்த எண்ணெய், பெட்ரோலு, டீசல், அது சார்ந்த தொழில்கள்லாம் கூட நல்லாயிருக்கும். கசாப்பு கடை, ஃபர்னிச்சர் கடை அற்புதமாக இருக்கும். மண்ணாலான பொருட்கள் தயாரித்தல், விற்றல், கருங்கல், செங்கல், சிமெண்ட், கிரானைட், கட்டுமானம் தொடர்பான பொருட்கள் தொடர்பான தொழில்கள் அருமையாக இருக்கும். கயிறு திரிக்கும் தொழில், சாக்கு, பேப்பர், அட்டை பெட்டி, பேக்கிங் போன்ற தொழில்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ, மின்னணுவியல், செல்ஃபோன் தொடர்பான தொழில்கள், சாலை போடும் வேலை செய்பவர்கள், என்ஜினியரிங்கள், போர்வெல் தொழில்கள், செருப்பு பைகள், ஹவுஸ் கீப்பிங் தொழில்கள், பிணம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், துர்நாற்றம் தூசு கிளம்பும் தொழில்கள் வந்து நல்லா இருக்கும். அதே போல் ஆடு, மாடு, நாய், குதிரை இந்த மாதிரிலாம் விற்பனை செய்கிறாங்கல்ல, அந்த தொழில் செய்கிறது கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தொழிலெலாம் கூட தொடங்கிக்கலாங்க. சிலருக்கு வந்து வெளிநாடு சார்ந்த சுயதொழில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசா, நிரந்தர குடியுரிமை போன்றவை கிடைக்கும். வெளியூர் சென்று முன்னேற பலருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் வரும், வாங்கலாம். சிலருக்கு நிலம், வீடு போன்ற சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு கட்டும் ஆசை எண்ணம் வந்து நிறைவேறும். மோட்டார் போன்ற இரும்பு பொருட்கள் வந்து வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி வந்து சிறப்பாக இருக்கும். தேர்வில் வந்து வெற்றி பெறுவீர்கள், அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள், நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நம்பர் அப்படின்னா 8ஆம் நம்பர், அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனிக்கிழமை முக்கியமாக எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.